Hi students, Jasmine here. இதில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கான மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 10th ஸ்டாண்டர்டுக்கான மற்ற சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் வைஸில் எல்லாம் இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்ப்போம். இது ஜூன் மாதத்து போர்ஷன். இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மிட்டம்க்கே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது குவார்டர்லி எக்ஸாமுக்கான இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் உள்ள ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த எக்ஸாம்பிள் 1.1 5 மார்க், அடுத்தது எக்ஸாம்பிள் 1.2 இது ஒரு 2 மார்க், அடுத்தது எக்ஸாம்பிள் 1.3 இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் ரிப்பீட்டடாக எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ், அதனால இது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட் சம் 2 மார்க், அடுத்தது செகண்ட் சம் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்தது தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்தது 5th கொஸ்டின், அடுத்தது 6th கொஸ்டின், அடுத்தது 7th கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.4 எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட் சம் இது 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அடுத்தது செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின், இது ரெண்டுமே 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அடுத்தது இந்த 5th கொஸ்டின் இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து எக்ஸாம்பிள் 1.5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.6 இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். அடுத்ததா எக்ஸசைஸ் 1.3ல் இந்த செகண்ட் சம், அடுத்ததா இந்த 8th சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்தது இந்த 5th சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 16 எக்ஸாம்பிள் 1.11 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். பேஜ் நம்பர் 21 எக்ஸாம்பிள் 1.13 இது ப்ரீவியஸ் இயர்லலாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.14 இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதுபோல் எக்ஸாம்பிள் 1.15 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர்லலாம் கேட்டிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் 1.16 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.18 இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வராமல் எக்ஸாமே இருக்காதுன்னு சொல்லலாம். அடுத்து எக்ஸசைஸ் 1.4 இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இதில் உள்ள எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்காக வரும் 5 மார்க்காக வரும். இந்த எக்ஸசைஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் செகண்ட் சம் ஒரு 5 மார்க், அது மாதிரி தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 5th சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 6th சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 9th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 10th 11th 12 இது மூணுமே இந்த 4 கொஸ்டினுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக எக்ஸாம்பிள் 1.19, அடுத்தது எக்ஸாம்பிள் 1.21, எக்ஸாம்பிள் 1.22 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்ததாக எக்ஸாம்பிள் 1.23, எக்ஸாம்பிள் 1.24 இது ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்ததாக எக்ஸசைஸ் 1.5 இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் உள்ள எக்ஸசைஸ். இதில் உள்ள எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இந்த 4மே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து சம் 8 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதில் உள்ள 3 சப்டிவிஷனுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அடுத்தது எக்ஸசைஸ் 1.6 இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இது ஃபுல் மார்க் நம்ம இதில் வாங்கணும்னா அடிக்கடி இதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதோட ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது செகண்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் ஜூன் ஜூலையை கவர் பண்ணுது. இது குவார்டர்லிக்கு ஃபுல்லாகவே வரும். இதுவும் ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன் தான். இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஆல்ரெடி குறித்து கொடுத்துருக்குறேன். இப்போ செகண்ட் சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.3 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், எக்ஸாம்பிள் 2.5 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், எக்ஸாம்பிள் 2.6 பேஜ் நம்பர் 42ல் இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்ததாக அதே பேஜில் எக்ஸசைஸ் 2.21
செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், அதுமாரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுவும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். பேஜ் நம்பர் 43 அதில் வந்து தேர்ட் சம், அடுத்தது சிக்ஸ்த் சம், அடுத்தது வந்து சிக்ஸ்த் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன், அடுத்தது வந்து செவன்த் சம் 2 மார்க், அடுத்தது வந்து எயித்து சம், அடுத்தது வந்து 10th சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.9, அடுத்தது எக்ஸாம்பிள் 2.10. இது ப்ரீவியஸ் இயரில் வந்து 2 டைம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது அதே பேஜ்லேயே ஆக்டிவிட்டி 3ன்னு இருக்கு பாருங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், இதை வந்து போட்டு பாருங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 2.2. இதில் வந்து செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. அது போல் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். தேர்ட் கொஸ்டின் அதுமாதிரி ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ப்ரீவியஸ் இயரில் இதை கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இந்த சிக்ஸ்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதே போல் நைன்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததான் எக்ஸாம்பிள் 2.11, அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 2.12, அடுத்தது எக்ஸாம்பிள் 2.13. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்தது இந்த செக் ப்ராக்ரஸ், இந்த பேஜில் 48, பேஜ் நம்பர் 48ல் இருக்க செக் ப்ராக்ரஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.14, அடுத்ததா எக்ஸாம்பிள் 2.15, அடுத்ததா எக்ஸாம்பிள் 2.16. இது மூணுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் 2.15 அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின். எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், நைன்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 2.21 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், அடுத்தது எக்ஸாம்பிள் 2.22 இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அடுத்தது எக்ஸசைஸ் 2.4. இதில் வந்து தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு கூட இது வந்து. அடுத்து இந்த ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அடுத்ததா இந்த சிக்ஸ்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 2.23 இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.24 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது போல் 2.26 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்தது 2.28 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.29 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், அடுத்தது எக்ஸாம்பிள் 2.30 இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து எக்ஸசைஸ் 2.5, இதில் செகண்ட் சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேஜ் நம்பர் 62. இதில் உள்ள ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின், இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்தது செவன்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அடுத்தது எயித்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், அடுத்தது 11th, 12th, 13th, 14th, 14. இந்த 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.32 இதில் வந்து இது ஒரு 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், அடுத்தது 2.33 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க், அடுத்தது எக்ஸாம்பிள் 2.36 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்ததா எக்ஸாம்பிள் 2.37 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா பேஜ் நம்பர் 66, இதில் எக்ஸாம்பிள் 2.38 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.39 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்ததாக எக்ஸசைஸ் 2.6 இதில் உள்ள ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட், தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம். செவன்த் சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அடுத்தது நைன்த் சம் இம்பார்ட்டன்ட் சம், அடுத்ததாக 11th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம், அடுத்தது 12th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். அடுத்தது பேஜ் நம்பர் 70, எக்ஸாம்பிள் 2.41 இம்பார்ட்டன்ட் சம், எக்ஸாம்பிள் 2.42 இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.43 இது ஒரு 5 மார்க் சம். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.43 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.44 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கூட இதை சொல்லலாம். எக்ஸசைஸ் 2.7 இதில் ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் சம், அதே போல் தேர்ட் சம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் சம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அடுத்தது 6th, 7, 8 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். 9th சம் 5 மார்க், அதே போல் 10th சம் 5 மார்க் இம்பார்ட்டன்ட், 12th சம் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது
Page number 74, example 2.47 important sum, 2.49 important, 2.50 important, அடுத்தது 2.51 most important. ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த சம்மை நல்லா போட்டு பார்க்கணும். அடுத்தது 2.52 எக்ஸாம்பிள் 2.52 important sum. அடுத்தது எக்ஸசைஸ் 2.8 இதில் செகண்ட் சம், ஃபோர்த் சம், சிக்ஸ்த் சம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இதில் வந்து இந்த 3 + 3 3 + 3 3 3 + n டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது இந்த 7th சம், அடுத்தது 10th சம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அடுத்தது பேஜ் நம்பர் 80 எக்ஸாம்பிள் 2.54, அடுத்தது 2.55, அடுத்தது 2.56 இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த 2.56 வந்து 5 மார்க். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.57 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.58 இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அடுத்து எக்ஸசைஸ் 2.9 இந்த எக்ஸசைஸே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ்னு சொல்லலாம். இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்முமே இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் சம், அடுத்தது செகண்ட் சம், தேர்ட் சம், அடுத்ததா சிக்ஸ்த் சம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம். இந்த சிக்ஸ்த் சம் ரேகா சம் இருக்கு பாருங்க, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் 2.10 மல்டிபிள் சாய்ஸ். இந்த எம்சிக்யூஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய தடவை டெஸ்ட் எழுதி பாருங்க, ஃபுல் மார்க் எடுக்கலாம். அடுத்து தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா. இதில் வந்து 3.7 வரைக்கும் இந்த குவார்டர்லிக்கு கவர் ஆகுது. பேஜ் நம்பர் 86 தேர்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 3.1, எக்ஸாம்பிள் 3.2 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.3 இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.5 இம்பார்ட்டன்ட் சம், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இது ரெண்டுமே 3.3யும் 3.5ம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அடுத்து எக்ஸாம்பிள் 3.6 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், 3.7 இம்பார்ட்டன்ட் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.8 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், இதுவும் ப்ரீவியஸ் இயர்லலாம் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து எக்ஸசைஸ் 3.1ல் இந்த ஃபர்ஸ்ட் சம், இந்த ஃபர்ஸ்டில் உள்ள 3 சப்டிவிஷனும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் வந்து தேர்ட் சப்டிவிஷன் வந்து 2023ல் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், தேர்ட் சம் இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அடுத்தது பேஜ் நம்பர் 94 எக்ஸாம்பிள் 3.10 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஜிசிடி. எக்ஸாம்பிள் 3.11 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 3.12 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இது எல்சிஎம். இந்த எல்சிஎம் ஜிசிடியை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. எல்சிஎம்ல 2 மார்க்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எக்ஸசைஸ் 3.2 இதில் உள்ள ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்ஸ். அடுத்தது ஃபைண்ட் த எல்சிஎம் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் 2 மார்க் ஓகே கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எக்ஸசைஸ் 3.3 இதில் செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் சம். அடுத்து பேஜ் நம்பர் 99 எக்ஸாம்பிள் 3.14 இந்த 2 கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. இந்த 3 கொஸ்டினுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமுக்கு வரும். எக்ஸசைஸ் 3.4ல் செகண்ட் சம் இதில் 4 சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக எக்ஸசைஸ் 3.5 இதில் ஃபர்ஸ்ட் சம் சிம்ப்ளிஃபை இது இம்பார்ட்டன்ட் சம், இது ப்ரீவியஸ் இயர்லலாம் இது கேட்டிருக்காங்க. அடுத்தது தேர்ட் சம் இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம், இதில் வந்து தேர்ட் சப்டிவிஷன் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 102 இதில் வந்து எக்ஸாம்பிள் 3.18 வந்து இம்பார்ட்டன்ட் சம். அடுத்ததாக எக்ஸசைஸ் 3.6 இதில் வந்து சிம்ப்ளிஃபை இந்த ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து தேர்ட் சப்டிவிஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஃபிஃப்த் சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அடுத்தது சிக்ஸ்த் சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அடுத்தது பேஜ் நம்பர் 104 எக்ஸாம்பிள் 3.19 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், எக்ஸாம்பிள் 3.20 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 3.7 இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இந்த தேர்ட் கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க எக்ஸாம்பிள் 3.21
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சம்ம கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்தே ஆகும். ஆனுவலுக்கும் வரும், குவார்ட்டர்லிக்கும் வரும், ஆஃப் இயர்லிக்கும் வரும். அதனால் இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த 2 கொஸ்டினுமே 3.21 3.22 எக்ஸாம்பிள் 3.21-22 ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சம்மை கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது எக்ஸசைஸ் 3.8 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இதில் ஒவ்வொரு சம்மும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.23 இம்பார்ட்டன்ட் சம், 3.24 இம்பார்ட்டன்ட், 3.25 ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க இம்பார்ட்டன்ட் சம். அடுத்து பேஜ் நம்பர் 109 எக்ஸசைஸ் 3.9ல் ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட். இதில் உள்ள செகண்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர்லலாம் கேட்டிருக்கிறாங்க. செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். எக்ஸசைஸ் 3.10ல் ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் சம். அடுத்ததாக எக்ஸாம்பிள் 3.32, அடுத்தது எக்ஸாம்பிள் 3.33, அடுத்தது எக்ஸாம்பிள் 3.36 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.39 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்தது எக்ஸசைஸ் 3.12ல் தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். அடுத்து பேஜ் நம்பர் 117 இதில் எக்ஸாம்பிள் 3.40 இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்தது எக்ஸசைஸ் 3.13 இதில் ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஃபிஃப்த் சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க்கில். அடுத்து எக்ஸாம்பிள் 3.43 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து எக்ஸாம்பிள் 3.44 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.45 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.46 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்ததாக எக்ஸசைஸ் 3.14ல் செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த எக்ஸாமுக்கு 3.7 வரைக்கும் கவர் ஆகிறதுனால எக்ஸாம்பிள் 3.47 இந்த வெர்சிகா கிராஃப் இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.48 இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் டைரக்ட் வேரியேஷன் சம். அடுத்தது இன்டைரக்ட் வேரியேஷனில் எக்ஸாம்பிள் 3.49, அடுத்தது எக்ஸாம்பிள் 3.50 இந்த 2 சம்மும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்முமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். கிராஃபை ட்ரா பண்ணும் போது நீட் டயக்ராமாக வரைங்க, அழைச்சி போடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் டிப் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபோர்த் சாப்டர். ஃபோர்த்து சாப்டரில் ஜூலை ஆகஸ்ட் இது 4.3 வரைக்கும் நமக்கு கவர் ஆகுது ஜியாமெட்ரியில். அடுத்து ஃபோர்த்து சாப்டர் இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எதுனா எக்ஸாம்பிள் 4.1 இம்பார்ட்டன்ட் சம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 4.8 இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது எக்ஸாம்பிள் 4.9 இம்பார்ட்டன்ட் சம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இதெல்லாம் 2 மார்க் சம்ஸ். ஓகேங்களா? ஜாமெண்ட்ரினா ஒன்லி ஜாமெண்ட்ரி மட்டும் தான் அப்படின்னு இருந்துடக்கூடாது. இதில் 2 மார்க் கொஸ்டின் வரும், 5 மார்க் கொஸ்டின் வரும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்லி ஜாமெண்ட்ரியில் மட்டும் கவனம் செலுத்திடக்கூடாது. 2 மார்க் 5 மார்க்லலாம் இந்த எக்ஸசைஸில் உள்ளதை போட்டு பார்க்கணும். அடுத்தது எக்ஸசைஸ் 4.1ல் ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது 8th சம் இம்பார்ட்டன்ட் சம். இந்த 2 சம்மையும் நல்லா போட்டு பாருங்கள். அடுத்து தியரம். இந்த தியரம் 1 பிபிடி தியரம் இது கண்டிப்பாக இந்த தியரத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக எப்படி அல்ஜிப்ராவில் 3.8 எக்ஸசைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸோ அது போல் இங்கே 4th சாப்டரில் தியரம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இந்த குவார்ட்டர்லிக்கு 2 தியரம் வரும். அதில் இந்த பிபிடி தியரம் ஃபஸ்ட்டு தியரம், இதில் உள்ள ஸ்டேட்மெண்ட், ப்ரூஃப், அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? இதை நல்லா பைகார்ட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டும் போடலாம், பைகார்டும் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த ஆங்கிள் பைசெக்டர் தியரம் 3 இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகேங்களா? இதில் உள்ள ஸ்டேட்மெண்ட் எழுதணும், ப்ரூஃப் எழுதணும், அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பாக்ஸில் உள்ளது அப்படியே எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 4.13 இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4.13.
அடுத்தது 4.15 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதுபோல் 4.16 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த குவார்ட்டர்லிக்கு இந்த எக்ஸசைஸில் உள்ள ஜாமெண்ட்ரி 8 மார்க்கில் வரும். இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.17 இம்பார்ட்டன்ட் ஜாமெண்ட்ரி. அடுத்தது எக்ஸாம்பிள் 4.18, இதுவும் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் ஜாமெண்ட்ரி. அதுபோல் இந்த எக்ஸாம்பிள் 4.19, இதுவும் 8 மார்க் இம்பார்ட்டன்ட் ஜாமெண்ட்ரி. அடுத்தது எக்ஸசைஸ் 4.2ல ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம். அடுத்தது தேர்ட் சம், அதுக்கு அடுத்தது 8th சம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக இதில் உள்ள 11th 12th 13th 14th 15th அண்ட் 16th சம்ஸ். இந்த சம்லாம் இம்பார்ட்டன்ட் ஜாமெண்ட்ரி 8 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 5th சாப்டர். இதில் எல்லா எக்ஸசைஸுமே இந்த குவார்ட்டர்லிக்கு கவர் ஆகுது. எக்ஸாம்பிள் 5.1 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், எக்ஸாம்பிள் 5.2 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், எக்ஸாம்பிள் 5.4 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், அதே போல் எக்ஸாம்பிள் 5.5 இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 5.6 எக்ஸாம்பிள் 5.6 இம்பார்ட்டன்ட் 5 மார்க், போல் 5.7 எக்ஸாம்பிள் 5.7 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். இதெல்லாம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ். அண்ட் அதனால நல்லா இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின், இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். பேஜ் நம்பர் 211. இதில் எக்ஸசைஸ் 5.1ல ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், அடுத்தது செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இந்த 3 சம்முமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஈஸியான சம் தான், ஈஸியான எக்ஸசைஸ் வேறு இது. பேஜ் நம்பர் 212. ஃபோர்த்து சம், அடுத்தது அது ஒரு 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். 5th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 6, 7, 8 இந்த 4மே 5லேருந்து இந்த 8 வரைக்கும் உள்ள 4மே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். அடுத்தது இந்த 10th சம், இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். அடுத்ததா பேஜ் நம்பர் 217. எக்ஸாம்பிள் 5.9 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், இந்த தேர்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது எக்ஸாம்பிள் 5.10 இம்பார்ட்டன்ட் சம், எக்ஸாம்பிள் 5.11 இம்பார்ட்டன்ட், 5.12 இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் 5.15 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். அடுத்து எக்ஸசைஸ் 5.2, இதில் தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். 4, 5, 6, 7, 8 இந்த 5மே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ். அடுத்தது இந்த 9th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 10, 11, 12 இந்த இதுவுமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த 5.2வே ஃபுல் எக்ஸசைஸுமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது பேஜ் நம்பர் 222. இதில் எக்ஸாம்பிள் 5.18 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், எக்ஸாம்பிள் 5.19 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்தது எக்ஸாம்பிள் 5.21 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், எக்ஸாம்பிள் 5.22 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்து எக்ஸாம்பிள் 5.24 இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸாம்பிள் 5.25 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், எக்ஸாம்பிள் 5.26 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்ததா எக்ஸாம்பிள் 5.28 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். அடுத்தது எக்ஸசைஸ் 5.3ல ஃபஸ்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் சம். அடுத்தது 7th சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்தது 8th சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இது ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 9th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 10th சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 12th சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். 13th சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்தது பேஜ் நம்பர் 231ல எக்ஸாம்பிள் 5.30 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்,
எக்ஸாம்பிள் 5.31 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்ததா எக்ஸாம்பிள் 5.32 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்ததா 5.33 இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எக்ஸசைஸ் 5.4ல ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்தது 7th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 8th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்தது எக்ஸசைஸ் 5.5 இது MCQs மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இதில் உள்ள இந்த லெசனே ஃபுல்லாக கவர் ஆகிறதுனால இதில் உள்ள மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினையும் ஃபுல்லாக படிச்சிடுங்க. அடுத்தது 6th சாப்டர், இது எத்தனை லெசன் கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். ட்ரிக்னாமெண்ட்ரியில் வந்து செப்டம்பர் 6.2 வரைக்கும் கவர் ஆகுது. இந்த குவார்ட்டர்லிக்கு 6.2 வரைக்கும் இருக்குது. ட்ரிக்னாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள்லாம் மெமரி பண்ணி வச்சுருக்கணும். மெமரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஐடென்டிட்டிஸ்லாம் உங்களுக்கு நல்லா நினப்பில் வச்சுருக்கணும். அடுத்தது எக்ஸாம்பிள் 6.1 ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்தது எக்ஸாம்பிள் 6.2 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 6.3 இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 6.5 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, 6.6 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா எக்ஸாம்பிள் 6.11 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்தது எக்ஸாம்பிள் 6.13 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்தது பேஜ் நம்பர் 249 எக்ஸசைஸ் 6.1ல ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இதில் செகண்ட் சப்டிவிஷன் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இதில் செகண்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரெண்டுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது 6th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த செகண்ட் சப்டிவிஷன் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. இந்த சாப்டரில் குவார்ட்டர்லிக்கு வந்து 6.2 வரைக்கும் கவர் ஆகுறதுனால இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அது வந்து 6.2 வரைக்கும் உள்ள கவர் ஆகிற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வரும். நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொடுத்துருக்க இந்த சம்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.